திமுக காங்கிரஸ் என்னதான் சார் போய்கிட்டு இருக்கு? என்ன நடக்குது? என்ன பிரச்சனை? திமுகவில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பேர், முதல்ல 3 பேர், அப்புறம் 4 பேர் ஆனாங்க. முதல்ல அவங்களுக்கு மாபெரும் தேசப்பற்றாளர் தெரியும், ஒரு திருச்சி வேலுசாமி அவரு. அதுக்கப்புறம் 2வது நிலை தேசப்பற்றாளர் வந்துட்டு மாணிக்கம் தாக்கூர். அதுக்கெல்லாம் முன்னாடி இவர் நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி. அப்புறம் தேசப்பற்றாளர் வந்துட்டு இன்னொருத்தர் கரூர் எம்பி ஜோதிமணி. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, எங்களுக்கு உரிய இடம் தரணும், கூடுதல் இடம் தரணும் அப்படின்ட்டு ஏதோ பேசுனாங்க. அதெல்லாம் அப்படி பத்திரிகைகள் அப்படியே வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாம் விஜயை போய் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சுட்டு வந்துட்டோன்னு இதெல்லாம் அடுத்தடுத்து நிகழுது. அதுக்கு முன்னாடிலாம் நிகழல. அப்பெல்லாம் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், இங்க இருக்கிற தலைவர் செல்வபெருந்தங்க என்ன சொன்னாரு, எதுவாக இருந்தாலும் தலைமையில் வந்துட்டு சொல்லுங்க, தலைமை முடிவெடுக்கும், தலைமையும் திமுக தலைமையும் பேசும், அதை வச்சு முடிவெடுக்கலான்ட்டாங்க. அவங்க சோடங்கிற தலைமையில் ஒரு குழுவை போட்டாங்க. அந்த குழு ஸ்டாலினை சந்திச்சு பேசிருச்சு. இங்க இருந்து ஸ்டாலின் ஒரு குழு அனுப்புனாரு, கன்னிமொழி பேசிட்டாங்க. இப்ப 22ஆம் தேதி இறுதியா நான் ஒரு குழு அமைக்கிறேன், அதோட பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு அவங்க தொடர்ந்து பேசுறாங்க. இடையில என்ன பண்ணிட்டாரு ஸ்டாலின், அவர் ராகுல் காந்தி கூப்பிட்டு எல்லாரையும் பேசும்போது, மாவட்ட தலைவர் எல்லாம் கூப்பிட்டு பேசும்போது, உங்களுக்கு எல்லாம் விருப்பம் இருந்தா இருங்க, இல்லாட்டி நீங்க போலாம், யுவர் சாய்ஸ் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டாரு.